TNPSC AE 2018 exam Civil Engineering question paper. Question 121. The ratio of moment of inertia about the neutral axis to the distance of the most distant fiber of the section from the neutral axis is called what? So, இதுக்கு answer வந்து section modulus தான். Section modulus na நம்ம Z ன்னு சொல்வோம். So, Z is equal to I by Y. இதுதான் நம்ம படிச்ச formula. அதுதான் இங்கே வந்து definition-ஆ கொடுத்திருக்காங்க. Moment of inertia அப்புறம் Yங்கிறது வந்து neutral axis-லேருந்து extreme fiber-குள்ள distance. So, இந்த Z value வந்து rectangle, square-னு சொல்லி நம்ம different values படிப்போம். அதுவும் ரொம்ப important. அடுத்து question 122. A solid shaft of diameter D transmits the torque equal to what? So, torque ஓட value கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம strength of material torsion chapterல படிப்போம். அங்கே வந்து நீங்கள் இப்படி படிச்சிருப்பீங்க. shear stress is equal to அப்படின்னு படிச்சிருப்பீங்க. shear stress is equal to அதாவது tau is equal to 16T by pi d cube அப்படின்னு நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். இதை தான் வந்து இவங்க இன் ரெஸ்பெக்ட் டு டார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பை டி கியூப் டவ் பை 16ன்னு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே ரைட் ஆன்சர். Question 123. The rigidity modulus G in terms of modulus of elasticity E and Poisson's ratio 1 by m is given by what? ஸோ நம்ம பாய்சன்ஸ் ரேஷியோ இங்கே 1 by mன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கன்சிடர் பண்ணாமல் நார்மலாக மியூனே வச்சுப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ஃபார்முலா கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. முதல்ல நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது? E is equal to 2G into 1 plus mu. அந்த ஃபார்முலாவை தான் இவங்க வந்து 2G 1 plus மியூன்னு இருக்குதுல்ல, அதில் இந்த 2 into 1 plus மியூவை ஈக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தோன்னா G is equal to E by 2 into 1 plus mu. அந்த மியூ தான் இங்கே நமக்கு 1 by mன்னு கொடுத்ததுனால இப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அடுத்து 124. The shape of the bending moment diagram for simply supported beam carrying a UDL distributed load over the entire span is what? ஷேப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. யூடிஎல்ங்கிறதுனால ஆல்வேஸ் பேரபோலிக் ஷேப் தான் நம்மளோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இருக்கும். இதே எது பாயிண்ட் லோடுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு லீனியர் லைன் மாதிரி வரும். அடுத்து question 125. For a cantilever beam with a uniformly distributed load W per unit run carried for the entire span of length, then the maximum bending moment will be what? ஸோ நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அப்புறம் வந்து ஷியர் ஃபோர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதுக்கு வேல்யூஸ் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ நமக்கு அது தெரிஞ்சதுன்னா நம்ம டேரெக்டாக WL²/2ன்னு எழுதிடலாம். இந்த மாதிரி சிம்பிள் கேஸ்க்கு நீங்கள் இப்படி சால்வ் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ கேன்டிலீவர் பீமில் வித் யூடிஎல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே இருக்கும்? கண்டிப்பாக இந்த கேன்டிலீவர் ஃபிக்ஸட் சப்போர்ட் எண்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஃபோர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா என்ன வரும்? W into L into இந்த டிஸ்டன்ஸில். ஸோ L/2 அப்படி தான் நம்ம வந்து மொமெண்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். W into Lங்கிறது அந்த யூடிஎலை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக லோடாக இன்டூ L/2ங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி WL²/2 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் சி. அடுத்து 126. If σ1 and σ2 are principal stresses, the maximum shear stress tau max in terms of principal stresses is given by what? ஸோ நார்மலாகவே டவு மேக்ஸோட வேல்யூ வந்து σ1 minus σ2 by 2 தான். ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். Question 127. If G is the modulus of rigidity and J is the polar moment of inertia, then the torsional rigidity of the shaft is what? ஸோ இது நம்ம டார்ஷன் சாப்டரில் தான் படிச்சிருப்போம். C into Jன்னு சொல்லுவாங்க, இல்லைனா G into J. C அல்லது G ரெண்டுமே சேம் தான். ஸோ இங்கே ஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால G into J தான் ரைட் ஆன்சர். இதோட யூனிட் வந்து கிலோகிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ யூனிட் கேட்டாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். Question 128. The span and dip of a parabolic cable are L and D respectively. Then the length of the cable is approximately equal to what? ஸோ கேபிள்ஸில் இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம மெயினாக படிக்கிறது. அந்த length of the cable is equal to S is equal to L plus 8d²/3l. ஸோ நம்ம புக்கில் மேபி 8h²/3lன்னு படிச்சிருப்போம். இங்கே வந்து அவங்க டீன் மென்ஷன் பண்ணதுனால 8d² இருக்குது. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அடுத்து 129. If the beam of length L having Young's modulus E and moment of inertia I sinks at one of the support by del, then the sinking moment for beam fixed at both the ends is what? ஸோ இது வந்து நம்ம சிங்கிங் சப்போர்ட்ஸ் படிக்கும் போது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் சாப்டரில் படிச்சிருப்போம். சிங்கிங் சப்போர்ட்டில் ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸடாக இருக்குது, ஃபாதர் ரெண்டும் ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்னா அதோட மொமெண்ட் வேல்யூ வந்து சிங்கிங் மொமெண்ட் வேல்யூ வந்து 6EI del by L².
Question 130. In the case of a 3-hinged parabolic arch carrying a uniformly distributed load on the entire span, then bending moment will be what? So 3-hinged parabolic archல bending moment ஃபுல்லாக கேரி ஆகுது அப்படின்னா மொமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்ச்சோட ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியே என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனில் பெண்டிங் மூமெண்ட் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். அதான் அதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியே. ஸோ இங்கே ஆப்ஷன் டி 0 த்ரூ அவுட் த ஸ்பேன் தான் ரைட் ஆன்சர். ஸோ இதில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டாபிக்ஸ் நிறையா இருக்குதுல்ல, அதோட லெக்சர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு டாபிக் பற்றி இன்டெப்த் படிக்கணுன்னா அதை ஓப்பன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.